ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வு வேண்டி சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு முழுவதும் இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் என தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இரவிலும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் உற்சாகத்துடன் முழக்கமிட்டபடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிரந்தர சட்டம் நிறைவேற்றும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்றும் தெரிவித்தனர். எங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கணும். இது அவங்க அவசர சட்டம்ன்றது 6 மாசத்துல ஸ்டே ஆர்டர் கேன்சல் பண்ணி வாங்கிடலாம். திருப்பி பீட்டா உள்ள வந்துருச்சு அப்படின்னா இவ்வளவு பெரிய கூட்டம் மாணவர்கள் கூட்டத்தை ஒன்றும் சேர்க்க முடியாது. மாணவர்கள் கூட்டத்துக்கு முன்னாடி யாரா இருந்தாலும் ஒடுங்கி தான் போகணும். எங்களுக்கு நிரந்தர தீர்வு வந்தாதான் இந்த இடத்தை விட்டு நாங்கள் காலி பண்ணுவோம். அது வரைக்கும் நாங்கள் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம். இதேபோல் மதுரை அலங்காநல்லூரிலும் இரவில் கொட்டு மழையிலும் மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் மதுரை மாவட்ட ஆட்சியர் வீரராகராவ் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் கலைந்து செல்லாமல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசால் பிறப்பிக்கப்பட்டுள்ள இந்த அவசர சட்டம் வெறும் கண்துடைப்பு என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். இங்க நிறைய செய்திகள் வெளியில வதந்திகள் பரவிட்டு இருக்கு. ஆனால் அலங்காநல்லூர்ல போராட்டம் இன்னும் மிக சிறப்பா பிரம்மாண்டமா போயிட்டு இருக்கு. இங்க தடியடி நடக்கல, எதுவுமே நடக்கல, எந்த கலவரமும் இங்க நடக்கவில்லை. அதனால் தயவு செய்து வதந்திகளை நம்ப வேண்டாம். இங்க கலெக்டர் வந்தாங்க, பேச வந்தாங்க, கலெக்டர் எஸ்பிலாம் பேச வந்தாங்க. அவங்கள்ட்ட நாங்கள் கேட்ட கேள்வி என்னன்னா, இப்போ இது அவசர சட்டமா இல்ல நிரந்தர சட்டமா? அவங்க என்ன சொன்னாங்க, இது நிரந்தர சட்டம் தான், ஆனா அவசரமா போட்டிருக்கோம். அப்ப அதற்கு பிறப்பு ஆணையை காட்டுங்க, அந்த ஆணை என்ன ஆணை பிறப்பிக்கப்படுதோ அதுக்கான சான்றிதழை காட்டுங்கன்னா அவங்ககிட்ட சரியா கொடுக்க முடியல. அதனால அவங்க கிளம்பி போயிட்டாங்க. திருச்சியில் இரவு முழுவதும் நடைபெற்ற போராட்டத்தில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு பீட்டாவிற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த நிரந்தர சட்டமே தீர்வு என அவர்கள் வலியுறுத்தினர். மயல் அடிச்சாலும் சரி, புயல் அடிச்சாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, இந்த ஜல்லிக்கட்டை நாங்கள் வாங்காம விட மாட்டோம். எங்க பாரம்பரியத்தை நாங்கள் அடையாம விடவே மாட்டோம். யாருக்காகவும் எதுக்காகவும் எங்க பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தை விட்டு கொடுக்கவே முடியாது. இதேபோன்று சேலத்திலும் மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் இரவு முழுவதும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் களைப்படையாமல் இருக்க பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. காட்சிப்படுத்தும் பட்டியலில் இருந்து காளைகளை நீக்கும் வரை போராட்டம் தொடரும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். நிரந்தர தீர்வு கிடைக்கிற வரைக்கும் இந்த போராட்டத்தை விடுறதா கிடையாது. நாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு சொல்லிக்கிறோம். எங்களுக்கு இன்னும் 2 நாள்ல பாத்தீங்கன்னாக்கா எங்களுக்கு தீர்ப்பு வரணும். அது நிரந்தர தீர்ப்பா இருக்கணும். எங்களுக்கு சாதகமான தீர்ப்பா மட்டுமே இருக்கணும். எங்களுக்கு சாதகமா தீர்ப்பு இல்ல அப்படின்னா வரப்போற குடியரசு தினமானது கருப்பு தினமாக மட்டுமே இருக்கும். ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு நகரங்களில் பொதுமக்கள் நேற்றிரவும் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டனர். அவர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். நிரந்தர தீர்வு வேணாம். வருஷம் போராடிட்டு இருக்க முடியாது. ஸ்டூடெண்ட் அவங்களோட வேலை வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு இதுக்காக ஒதுக்கி இருக்கு, ஸ்பெண்ட் பண்ணி வேலை பண்றாங்க. நிரந்தர தீர்வு வேணும். இந்த அவசர சட்டத்தை 3 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்கல்ல, இன்னைக்கு கொண்டு அவசர தீர்வுன்னா இவ்வளவு பேர் போராடினதுக்கு அப்புறம் அவசர சட்டம் தேவையே கிடையாது. தமிழ்நாட்டில் நிரந்தர தீர்வு வேணும். 6 மாதத்துக்கு தான் நீங்க இதை வச்சிருப்பீங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் நாங்க மறுபடியும் தடவாங்க. உங்களால என்ன பண்ண முடியும்? நீங்க 6 மாதத்துக்கு அப்புறம் இதே மாதிரி நிப்பீங்களான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா நிப்போம். கண்டிப்பா நிரந்தர சட்டம் வரும் வரை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். தமிழண்டா. இன்னைக்கு 10 லட்சம் பேர் நின்னதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையை எடுத்து அவசர சட்டம் கொண்டு வரீங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்திருந்தா அப்பவே இந்த பிரச்சனை முடிஞ்சிருமே சார். வருஷம் அவசர சட்டம் கொண்டு வந்து நடத்திட்டு போயிட்டே இருப்போம். இப்போ எங்களுக்கு தேவை நிரந்தர தீர்வு. இன்னைக்கு போராட்டத்தில் இறங்கின மாணவன் இன்னொரு தடவை இறங்கக்கூடாதுன்னா நீங்க எடுக்க வேண்டிய முடிவு என்னன்னா, எங்களுக்கு நிரந்தர சட்டம் வேணும். அவர் வாங்கிட்டு அவசர சட்டம் எங்களுக்கு எப்போ கிடைச்சிருக்கோம்னா, பொங்கல் திருநாளுக்கு முன்னுக்கு கிடைச்சிருந்தா நாங்கள் அந்த பண்டிகையை மிக தீவிரமாக கொண்டாடி இருந்திருப்போம். ஆனால் எங்களுக்கு இவ்வளவு தாமதமாக கிடைச்சப்ப இது எங்களுக்கு ஏன் இவ்வளவு அவசரமாக கிடைக்கணும்? இது அவசரம் கிடையாது, இது மிகப்பெரிய தாமதம். இதுக்கு நீங்கள் நிரந்தர சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கேன். எங்களோட தமிழங்களோட உணர்வு எல்லாமே சார். எங்களை யாரும் கூப்பிடல. எங்களால் வீட்டில் உட்கார முடியல. ஏன்னா எல்லாரும் செல்ஃபோனை, ஃபேஸ்புக்கையும் வாட்ஸ்அப்பையும் மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினச்ச தமிழங்களை இன்னைக்கு நீங்கள் எல்லாரையும் பார்க்கலாம். இந்த மழையிலையும் குளிர்லையும் பனியிலையும் சார் தூங்காமல் எங்களோட உணர்வுகளை நாங்கள் வெளிப்படுத்த வந்திருக்கோம். எங்கள் உணர்வுகளை மதிக்காமல் இந்த வரலாற்றுலேருந்து இந்த ஜல்லிக்கட்டை நாங்கள் எடுத்துட முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பீட்டா இன்னைக்கு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கு. அப்படின்னா வரலாறுன்றதை இங்கே கற்றுக்க சொல்லுங்கள். இந்த வரலாறு, இந்த மீட்டிங்கு, இந்த மாதிரி இந்த ஒரு வரலாறு நிகழ்த்தக்கூடிய சாதனையை யாராலையும் பண்ண முடியாது. அந்த பீட்டாவை எதிர்க்கணும். ஜல்லிக்கட்டை நிரந்தரமா நடத்தணும். ஆனா எங்களுடைய போராட்டத்தை நிறைய பேர் கொச்சப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம். இந்த இடத்துல நைட் இப்போ 1 மணி 1:30 மணி இருக்கும்னு நினைக்கிறோம். டைம் கூட எங்களுக்கு தெரியல. இவ்வளோ லேடிஸ் இருக்கும். இங்க இருக்க ஆம்பளைங்க எல்லாருமே உண்மையுமே ஒரு அம்மா அப்பா எங்களை எப்படி பார்த்துப்பாங்களோ அதுக்கு மேல அன்பா தான் பார்த்துக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்கிட்டேன். பக்கத்துல எந்த லேடிஸுமே இல்லை.
4 அண்ணா மட்டும் முடிச்சிட்டு இருக்காங்க. நான் என்னை எழுப்பி வெளியே கூட போக சொல்ல. நான் விடிய காத்தால 5 மணிக்கு எந்திரிச்சதுக்கப்புறம் என்னன்னா எல்லாரும் தூங்குறீங்களான்னு கேட்டோம். இல்லைம்மா அப்படின்னு சொல்லி எங்களுக்காக பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு எங்கள் போராட்டம் ரொம்ப கண்ணியமாக போகுது. இதை கொச்சப்படுத்துகிற யாராக இருந்தாலும் அவங்கள வந்து வன்மையாக எங்களுடைய இளைஞர்கள் சார்பாக நாங்கள் கண்டிக்கிறோம். இது விளையாட்டுக்காக மட்டும் இல்லை, இந்த ஒரு வெற்றியில் தான் எல்லா விஷயமும் இருக்குது. ஸோ நாங்கள் இதுக்கு எவ்வளோ போலீஸ்காரங்க வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, எங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் இப்படி தான் இருப்போம். இப்போ காளையை 22 செக்ஷனில் வச்சுருக்காங்க. இது 27க்காக மாற்றணும். ஏன்னா அது பெட் அனிமல் செக்ஷன். பெட் அனிமல் செக்ஷனில் மாற்றினா அப்படின்னா என்ன வேணால் பண்ணலாம் இல்லைங்களா? அதுக்காக கண்டிப்பாக மாற்றணும்னு கேட்குறோம். ஜல்லிக்கட்டு இந்த அவசர கால இது தேவையே எங்களுக்கு. நிரந்தரமான ஒன்று மட்டும்தான் தேவை. கண்டிப்பாக வேணும்.